ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிணி மெஹந்தி விலாக்ஸ். ஸோ எனக்கு என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, ஒரு மெஹந்தி ரொட்டீனும் சொல்லலாம், இல்லை ஒரு மெஹந்தி டேனும் சொல்லலாம். ஸோ அந்தளவு ஒரு பிஸியாக ரொட்டீனாக போன டே தான் இன்றைக்கி. நம்ம சேனலில் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேபி ஷவர் தீமில் தான் மெஹந்தி போட போகிறோம். இது வேறு யாருக்கும் இல்லை, எங்கள் அன்னைக்கு தான் மெஹந்தி போட போகிறோம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே தேவையான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மெஹந்தி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அவங்க முன்னாடி நாளே வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் அனுப்பிச்சு எனக்கு இந்தந்த மாதிரி மாடல், இந்தந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க வரதுக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பரில் என்னென்ன மாதிரிலாம் வந்து அவங்க அனுப்பிச்ச டிசைன்லேருந்து ஒவ்வொரு டிசைன் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி போடலான்னு சொல்லி நான் முன்னாடியே என்னோடய ஐடியாஸை பேப்பரில் வந்து ரெடியாக வச்சுருந்தேன். அவங்க வந்தோடனே அவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு அவங்க ஃபைனலாக ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே பேபியோட க்ரோத் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணியே நம்ம வந்து மெஹந்தி போட்டிருந்தோம். ஸோ எனக்குமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி போட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் முடிஞ்சோடனே எனக்கு வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் ஆர்டர் ஒன்று இருந்தது. ஸோ அதை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடைன்னு அயர்ன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எங்கள் அன்னைக்கு வெறும் ஃப்ரண்ட் ஹேண்ட் மட்டும் போட்டுட்டு நான் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி செகண்ட் ஆர்டர் கிளம்பிட்டேன். இது வந்து பஞ்சவாடி கிட்டே புக் பண்ணியிருந்தாங்க, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய சோல்னா பை பேகெல்லாம் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இவங்க வீடு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோடனே நம்ம மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குட்டி பாப்பா வந்து எல்லா டிசைனுமே எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த டிசைன் தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க ஹேண்ட் ரொம்பவே ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன தான் அவங்க வந்து ஏசி, ஃபேனு என்ன தான் அவங்க வந்து போட்டு வச்சுருந்தாலுமே அவங்க ஹேண்ட் அவ்வளோ ஸ்வெட்ஸ் ஆகிட்டே இருந்தது, ஏன்னே தெரியல. ஸோ இன் பிட்வீனில் வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. அவங்களோட வீட்டு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. இவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் முடித்தோடனே ஒரு குட்டி டிசைன் அவங்க அம்மா கேட்டிருந்தாங்க, மண்டாலா டிசைன் தீமில். ஸோ அவங்களுக்கு போட்டு முடிச்சிட்ட கேப்பில் இவங்க பேக் ஹேண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி டிசைன் போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் அதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாக ஆகிட்டேன். எப்படா வீட்டுக்கு போய் படுக்கலாம், ஏன்னா முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இருந்தாலும் ஒரு பக்கம் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி போண்டாவை வாங்கிட்டு அங்கேயே சாப்பிடலாம் தான் நினச்சேன். சரி அண்ணி தான் பாவம் வீட்டில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்தோடனே இவங்களுக்கு வந்து பின்னாடி பேக் ஹேண்ட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேனே. என்னோடய டிசைன் தான் நான் ஃபுல்லாகவே போட்டிருந்தேனே பேக் ஹேண்டில். ஸோ ஃபைனலி இது முடிச்சுட்டு நான் போட்டிருந்த எல்லா ஃபோட்டோஸுமே இதில் இருக்குது. இந்த விலாக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வர டிசைனில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மோர் அண்ட் மோர். ஷோ சம் லவ்.